சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பிய சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாக, மணல் ஒப்பந்த குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை சோதனைகளை நடத்தி பல்வேறு ஆவணங்களை ஏற்கனவே பறிமுதல் செய்துள்ளது. இந்நிலையில்தான் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் 5 மாவட்டங்களில் உள்ள மணல் குவாரிகள் மற்றும் அவருக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் தொடர்பான விவரங்களுடன் ஆதார் அட்டை விவரங்களுடன் ஆஜராகும்படி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இந்த சம்மனை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை செயலாளர், நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர்கள் இணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி இந்த குற்ற வருவாய் மூலம் ஈட்டப்பட்ட வருவாய் என்பதற்கு முகாந்திரம் இருந்தால் மட்டுமே அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதால் அமலாக்கத்துறை வாதத்தை ஏற்க முடியாது என தெரிவித்தது. மேலும் குற்றம் மூலம் ஈட்டப்பட்ட தொகையை கண்டறிய முயற்சியாக அமலாக்கத்துறை மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பியுள்ள சம்மன் அவர்களுக்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என கூறி ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மன்களுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த தடை எதிர்த்துதான் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது. இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏலாயம் திரிவேதி, பங்கஜ் மித்தல் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. விசாரணை தொடங்கியதுமே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எப்படி ஒரு ரிட் மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது, எப்படி தாக்கல் செய்ய முடியும் என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. மேலும் மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டாமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியது. தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் அமிதானந்த் திவாரி, முகுல் ரோத்தகி மற்றும் வழக்கறிஞர்கள் சபரீஷ் குமணன் ஆகியோர் இந்த விவகாரத்தில் ரிட் மனு தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்ததுடன் இதில் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை விடுத்தனர். அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நாங்கள் அனுப்பியுள்ள சம்மன் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்ற நோக்கில் அல்ல, அவர்கள் சாட்சிகளாகவே நாங்கள் விசாரிக்க அவர்களுக்கு சம்மன் அனுப்பியுள்ளோம் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்தனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த அமலாக்கத்துறையின் மேல்முறையீடு மீதான விசாரணையை திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்துள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.